வரதுக்கு போகிறதுக்கு லேடிஸ்லேருந்து எல்லாருக்கும் இப்போது அண்ணன் சேனலில் போட்ட உடனே இப்போது அதோட இதுவாக அண்ணன் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. இந்த கொரோனா ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட் வரத்துக்கு ஒருத்தர் காரணம் இருக்கிறாரு. அவர் யாருன்னு இந்த நம்ம எஸ்எஸ்டி சேனல் அவர் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி இது ஒரு பிரிட்ஜே இல்லை, எல்லா பிரிட்ஜும் வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது, ஜனம் போகிறதுக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒளிபரப்பு செய்திருந்தார். நான் அதை பார்த்து ரொம்ப பேஜராயிட்டு இதுக்கு ஏதாவது சபாஸ் மாமா சபாஸ் ಸಬಾಸ್ ಮಾಮಾ ಸಬಾ. ಹೌದು ಸ್ನೇಹಿತರೆ, ವೇಣಿ ಪಾಂಡ್ಯನ್ ಅವರು ಹೇಳೋದು ನಿಜ. ಹೋದ ವಾರ ನಾವು ನಮ್ಮ SSD ಚಾನೆಲ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸುದ್ದಿಯನ್ನ ಅಪ್ಲೋಡ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಸುಮಾರು ಮಾರಿಗುಪ್ಪಮಿಂದ ಬೆಮ್ಮಲ್ ನಗರ ತನಕ ಬರುವ ಎಲ್ಲಾ ರೈಲ್ವೆ ಅಂಡರ್ ಪಾಸ್ಗಳು ಕತ್ತಲಲ್ಲಿ ಇದೆ, ಬೆಳಕಿಲ್ಲ. ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರುಗಳು ಅಥವಾ ನಗರಸಭೆ ಪೌರಾಯುಕ್ತರು ಅಥವಾ ಇತರರು ಏನಾದರೂ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ ಇದನ್ನು ಈ ಅಂಡರ್ ಪಾಸ್ಗಳಿಗೆ ಬೆಳಕು ಕೊಡಬೇಕು ಅಂತ ನಾವು ಒಂದು ಸುದ್ದಿಯನ್ನ ಮಾಡಿದ್ವಿ. ಬೆಮ್ಮಲ್ ನಗರಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಅಂಡರ್ ಪಾಸ್ 2 ಕಡೆನೂ ಲೈಟ್ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಮಾರಿಗುಪ್ಪಮಿಂದ ಕೆನಡಿಸ್ ತನಕ ತುಂಬಾ ಕತ್ಲಾಗಿದೆ ಅಂತ ಈಗ ನೀವು ಏನ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರೋ ಇದು 1 ವಾರಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ಮಾಡಿರುವ ಸುದ್ದಿಯಲ್ಲಿ ತೋರಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ದೃಶ್ಯವಲ್ಲ ಇದು. ಇದನ್ನ ನೋಡಿದ ನಂತರ ಕೂಡಲೇ ನಮ್ಮ ನಗರಸಭೆ 4ನೇ ವಾರ್ಡು ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರಾದಂಥ ವೇಣಿ ಅವರ ಗಂಡನಾದಂಥ ಹಾಗೂ ಬಿಜೆಪಿ ಪಕ್ಷದ ನಗರ ಉಪಾಧ್ಯಕ್ಷರಾದಂಥ ಪಾಂಡ್ಯನ್ ಅವರು ಅವರೇ ಖುದ್ದಾಗಿ ಮುಂದಕ್ಕೆ ಬಂದು ನಗರಸಭೆ ಆಯುಕ್ತರ ಹತ್ರ ಮಾತಾಡಿ ಯಾವುದೋ ಒಂದು 3 ಕಂಬಗಳನ್ನು ತಂದು ಮತ್ತೆ ಲೈಟ್ಗಳನ್ನ ತಂದು, ಅದು ಯಾವ ತರ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದ್ರೋ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅವ್ರ ತರ ಎಲ್ಲ ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರುಗಳಿಗೆ ಒಂದು ಮನಸ್ಸಿದ್ರೆ ಉಳಿದಿರುವ ಎಲ್ಲ ಅಂಡರ್ ಪಾಸ್ಗಳಿಗೂ ಬೆಳಕನ್ನ ಕೊಡಬಹುದು. 1 ವಾರದಿಂದ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಮತ್ತೆ ಈ ಬ್ರಿಡ್ಜ್ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಗಿಡಗಳನ್ನ ಶುದ್ಧ ಮಾಡಿದ್ರು. ಮತ್ತೆ ಇದು ಕೆಳಗಡೆ ಇರುವ ಕಸಗಳನ್ನ ತೆಗೆದು ಶುದ್ಧ ಮಾಡಿ ಮತ್ತೆ ಈ ಜಾಗವನ್ನ ಒಂದು ಬೆಳಕನ್ನು ಹಾಕಿ ಕತ್ತಲಲ್ಲಿರುವ ಈ ಅಂಡರ್ ಪಾಸ್ ಬ್ರಿಡ್ಜ್ಗೆ ಬೆಳಕನ್ನ ನೀಡಿರ್ತಕ್ಕಂಥ ವೇಣಿ ಪಾಂಡ್ಯನ್ ಅವರಿಗೆ SSD ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ ಪರವಾಗಿ ಒಂದು ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಹೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ನೋಡಿ, 1 ವಾರ ಪ್ರಯತ್ನದ ನಂತರ ಈ ಕತ್ತಲಾಗಿರುವ ಅಂಡರ್ ಪಾಸ್ ಬ್ರಿಡ್ಜ್ ಬೆಳಕು ಬಂದಿದೆ. ಮತ್ತೆ ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಸಾರ್ವಜನಿಕರನ್ನ ಕರೆಸಿ ಈ ಬೆಳಕನ್ನು ಅಳವಡಿಸಿ ಸುಮಾರು ಪೂಜೆ ಪುನಸ್ಕಾರಗಳು ಮಾಡಿ ಸಾರ್ವಜನಿಕರ ಉಪಯೋಗಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲಿ 4 ಲೈಟ್ಗಳನ್ನು ಅಳವಡಿಸಿರುವ ಕೌನ್ಸಿಲರ್ ವೇಣಿ ಪಾಂಡ್ಯನ್ ಅವರಿಗೆ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಪರವಾಗಿ ತುಂಬಾ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಹೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. நீயே உனக்கு என்றும் நிகரானவன். தேங்க்யூ. நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல். நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எம்சிக்கு. ஓகே, தேங்க்யூ. இல்லை, இதுக்கு முன்னாடி ரொம்ப வர்ஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கும் வரதுக்கு போகிறதுக்கு லேடிஸ்லேருந்து எல்லாருக்கும் இப்போது அண்ணன் சேனலில் போட்ட உடனே இப்போது அதோட இதுவாக அண்ணன் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. இந்த கொரோனானால 4 இயர்ஸ் எதுவும் பண்ண முடியாச்சு. இப்போ பண்ணியிருக்காரு, இன்னும் நல்லா பண்ணுவார். நாங்கள் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஏற சார்பா. இந்த வட்டாரத்தில் நம்ம எம்சி ஆகிருந்து வேணி அம்மாவுக்கும் பாண்டியனுக்கும் எங்கள் வட்டார சார்பாக மிக கோடி நமஸ்காரம் செய்து. ரொம்ப இருட்டாக இருந்தது இந்த பக்கம்லாம். ஒரு லேடிஸ் வர முடியாது, ஒரு ஜென்ட்ஸ் வர முடியாது, 11 மணிக்கு வேலை முடிச்சுட்டு வர முடியாது. எல்லாம் அப்படி சுற்றின்னு போவாங்க வெளிச்சமாக இருந்து. இப்போ இந்த வெளிச்சத்துக்கு காரணமாக இருந்த வேணியம்மா பாண்டியனும் அவங்க குடும்பம் இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும்னு என் குடும்பத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட் வரத்துக்கு ஒருத்தர் காரணம் இருக்கிறாரு. அவர் யாருன்னு இந்த நம்ம SSD சேனல் அவர் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி
இது ஒரு பிரிட்ஜு இல்லை, எல்லா பிரிட்ஜும் வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது, ஜனம் போகிறதுக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒளிபரப்பு செய்திருந்தாரு. நான் அதை பார்த்து ரொம்ப பேஜராகிட்டு இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து நான் போய் நம்ம முனிசிபாலிட்டி கமிஷனரை, நம்ம ஏடபிள்யூவை, அப்புறம் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவங்களெல்லாம் அணுகி இது போல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தான் அவங்க எங்களால் என்ன ஹெல்ப் சிஎம்சி மூலிமா என்ன ஹெல்ப் பண்ண முடியும் பண்ணுறேன்னு சொல்லி இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணாங்க. ஒன்று சொல்லிக்கிற முயற்சி பண்ணால் வந்து எதையும் சாதிக்கலாம். இது வந்து இது ஒரு சின்ன விஷயந்தான், என்ன பூஜை பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முயற்சி எடுத்து செய்தேன். அதை முயற்சி எடுத்ததுனால வந்து இதை நான் வந்து பண்ண முடிஞ்சு. இந்த பக்கம் வந்து இது ஏன்னா இது ரயில்வே இது நம்ம வந்து கை வைக்கக்கூடாது, ரயில்வே இது. அதனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், வெளியே போட்டுக்கிறேன் லைட்டு. நான் வெளியே போட்டு நான் வந்து வெளிச்சம் கொடுத்துக்கிறேன், வெளிச்சம் வண்டி தான் கொடுத்துக்கிறேன். நான் இந்த 3 வருஷமாக கொரோனா இருந்ததுனால ஜனங்கிட்ட வந்து இந்த பொது செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு வருஷம் டைம் இருக்குது, கண்டிப்பாக நான் வந்து என்னென்ன தேவைப்பட்டு இருக்குதோ அதெல்லாம் செய்கிறேன். மறுபடியும் நான் வந்து எஸ்எஸ்டி சேனலுக்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்படுத்துக்கிறேன். ஏன்னா வந்து அவர் இனிஷியேட்டிவ் முயற்சி எடுக்கலன்னா வந்து இது ஆயிருக்காது. அவருக்கு எல்லாம் வந்து கைத்தட்டி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர்களே, தாய்மார்களே, தெலுங்கு வட்டார பெரியவர்களே, கேடிஸ் வட்டார பெரியவர்களே, சுயம்பாத்தினுடைய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பகுதியில் அதிகமாக ஓட்டு அளித்து வேணி பாண்டியனை வெற்றி பெற செய்தது நீங்கள் தான். அதற்காக இந்த பிரிட்ஜு உள்ளே போகவே முடியாது நைட்டில். நாங்கள்லாம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணோம், டவுன்லேருந்து வரணும்னா இந்த பிரிட்ஜு உள்ளே தான் போனோம். பாண்டியா, உன்னுடைய முயற்சி என்றைக்கும் வீணாகாது. அதனால இங்கே ஒரு லைட்டு, அந்த பக்கம் ஒரு லைட் போட்டாக்கா 2 பக்கம் வரவங்களுக்கு வசதியாக இருக்குன்னு சொன்னதுனால அவர் முயற்சி எடுத்து போட்டார். அவர் ஒரு நாள் கூட உழைப்பு இல்லாத இருந்ததே நாள் இல்லை. 35 கவுன்சிலர் என்ன இருக்கிறாங்க முனிசிபாலிட்டியில். அந்த முனிசிபாலிட்டியிலே ஒரே ஒரு கவுன்சிலர் தான் இந்த பகுதியில் சிறப்பாக இந்த வேலை செய்து சவுத் டேங்க் பிளாக்லேருந்து நார்த் டேங்க் பிளாக், இந்த சென்ட்ரல் டேங்க் பிளாக்லேருந்து சுயம்பாத் லைன்லேருந்து கேடிஸ் லைன்லேருந்து தெலுங்கு லைன்லேருந்து எல்லாம் ஒரு நாள் தவறாத அவருடைய உழைப்பு என்றைக்குமே வீணாகலை. அவருக்கு நீங்கள் போட்ட ஓட்டு என்றைக்கும் வீணாகாது. மீண்டும் மீண்டும் அவரை நீங்கள் அடுத்த தேர்தல் வந்தாக்கா அவரை நீங்கள் அதிக ஓட்டில் வின் பண்ணணும். உங்களை லேடிஸில் எல்லாரும் உங்கள் பாதைகளை வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த முயற்சி வந்து வீணாகலை. அவர் முனிசிபாலிட்டியில் யார் பிடிச்சாரோ, கமிஷனரை பிடிச்சாரோ, இல்லை யாரை பிடிச்சாரோ, இல்லை பிரசிடெண்ட்டை பிடிச்சாரோ, இந்த முயற்சி வந்து அவர் எடுத்ததுனால இந்த வெளிச்சம் வந்து சுகமாக எப்படி இந்த நிலா வெளிச்சம் மாதிரி இருக்கு பாரு. எல்லாருக்குமே இது நல்ல நன்மை கிடைக்கும். அதே மாதிரி 58 லட்சத்தில் வந்து சிடி கிரவுண்ட்லேருந்து பைலட்ஸ் வரைக்கும் தார் ரோடு போட்டார். பிரிட்ஜு கட்டை எல்லாம் ஊந்துருவோம் நாங்கள். அந்த பெரியவங்க போகும்போது தான் மழை வந்துச்சானா எங்கே ஊதுறாங்கன்னு தெரியாது. அந்த ரோடை போட்டு கொடுத்தது அவர் தான். 58 லட்சம் எம்பி கிட்ட உட்காந்து கோலாரில் கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்து. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டு 68 லைட்டு போட்டார். எந்த கவுன்சிலரும் பண்ணாத கோலார் தங்க வயலில் முதல்ல பிஜிஎம்எல்லேருந்து மைன்ஸ் ஏரியாலேருந்து எல்லாமே அவர் வந்து வெஸ்லிங் பிளாக்ல போட்டிருக்காரு. ஐமாஸ் லைட்டு சவுத் டேங்க் பிளாக்ல போட்டிருக்காரு, இங்கே கூட போட்டிருக்காரு. பிஜேபியில் வந்து ஒரே ஒரு கவுன்சிலர் வேலை செய்கிறாருன்னா அது பாண்டியனால் தான் இருக்க முடியும், வேறு யாராலும் முடியாது. 68 பைப் வாங்கி கொடுத்தாரு என்கிட்ட, பிளாஸ்டிக் பைப். சவுத் டேங்க் பிளாக்கு, மத்திய டேங்க் பிளாக்கு, நார்த் டேங்க் பிளாக் கேட்டால் கூட கூடாண்ணா. எல்லாம் நம்ம லைன் சேர்ந்தது தான். அந்த கவுன்சிலர் கூட எனக்கு ஃப்ரெண்டு தான். அவர் இல்லைன்னா நீ கொடு. அந்த பைப்புங்களெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கூட கோபி கட்ட கூட முந்தா நாள் கூட கோபி கட்ட கொடுத்துருக்குறேன். அது அவருடைய சேவை, அவருடைய தந்தை செய்த சேவையை வந்து அவர் மகன் செய்கிறாரு. இவ்வளோ நாள் நீங்கள்லாம் அமைதியாக இருந்து இந்த லைட்டு ஆன் பண்ணதற்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து அருமை சகோதரர்கள்லாம் பைப்பெல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு பொச்சு பாண்டியனுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணதுக்கு உங்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் வணக்கத்தை சொல்லி துணை கேட்குறேன். வந்திருக்கோம் பெரியவங்க அனைவருக்கும் சுயம்பாத் மற்றும் கெனடிஸ் தெலுங்கு லைன் சார்பாக நாங்கள் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு கவுன்சிலர் அம்மாக்கும் கவுன்சிலர் ஐயாக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னாக்கா எங்களுடைய கஷ்டங்கோ என்ன ஏதுன்றது எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து அவர் ஒவ்வொரு வீட்டுதையும்
என்ன ஏதுன்றது ஒரு வீட்டுத்தையும் கேட்டு அவருடைய சேவைங்களை அவர் வந்து செய்கிறாரு. அதுக்காக மீண்டும் மீண்டும் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த பிரிட்ஜி வந்து ரொம்ப நாளாக எல்லாருமே லைட் வெளிச்சம் இல்லாமல் போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். நம்ம ஒரு லைன் மட்டும் இல்லை, நிறையா, ஏன்னா இது த்ரூ ஆயிடுச்சு. அதனால எல்லாம் டேங்க் பிளாக்லேருந்து வெஸ்லின் பிளாக்லேருந்து மொத்த பேரும் நம்ம பிரிட்ஜு கீழே தான் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்கோ. அதனால இந்த பிரிட்ஜி இருட்டு இருக்க வயசு நிறையா ப்ராப்ளங்கோ நிறையா ஜாஸ்தி இருந்துச்சு. நிறையா குப்பை வேற ஜாஸ்தி சேர்ந்துட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் நம்ம கவுன்சிலர் ஐயா பார்த்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நம்மளுக்கு க்ளீன் பண்ணி நம்மளுக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்குறாரு. நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம வீட்டுங்களுக்கு இல்லை நம்ம லைனுக்கு என்ன வசதி தேவை, தண்ணி ப்ராப்ளமா, லைட் ப்ராப்ளமா, ரோடு ப்ராப்ளமா, அப்படி எது இருந்தாலும் உடனே நம்ம சொன்ன உடனே வந்து நாளைக்கு செய்கிறேன்னா கூட இன்னைக்கு வந்து நம்மளுடைய முகத்துங்களை பார்த்து நம்மளுக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கின்னு மறுநாள் வந்து அதுக்கு முயற்சி எடுத்து அவர் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாரு. அதனால் இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவுமே அவர் நம்ம கூடவே இருக்கணும்னுட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர் மறுபடியும் அவர் நம்மளுக்காக நம்ம வீட்டு பிள்ளைய அவரை தேர்ந்தெடுக்க வேணும்னு உங்களை எல்லாரையும் உங்களோட சேர்ந்து நானும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேவை வந்து அவரு பொதுவாக செய்யறது இல்லை, நம்ம வீட்டு பிள்ளையா இருந்து எப்பவுமே செய்கிறாரு. அதனால அவர் இன்னும் நல்லா பல்லாண்டு எந்த ஒரு குறையும் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு அவர் பல்லாண்டு வாழணுன்றது வாழ்த்தி வணங்கி விடை பெறுகிறேன். நன்றி. நீயே உனக்கு என்றும் நிகரானவன். தேங்க்யூ. நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை, கருணை 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 கருணை. வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை, படிவாகி முடிவற்ற முதலான இறைவா நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. விதி கூட உன் வடிவை நெருங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா. வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வமலர் நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். துதி பாடும் துதி பாடும் துதி பாடும் துதி பாடும் பாடு 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 துதி பாடும் அணி சகம துதி பாடும் ததிங்கின தொத சம் சம்
பசனி பணி பம பம கம கச கம்ம துதி பாடும் தாகிட 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 சந்திரதர்கட தத்த ஜம் ஜம் நினி பணி பம பம கம கச கசனி கச மக பமணி பம கம துதி பாடும் தாதியம் தரகட தரகட தாதியம் தரகட தரகட தாஜம் 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 ஆனா கர்த்தக தரகட தத்தம் ஜம் பப 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 மப பப 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 மப பப பப மப பப மப 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 நீ பம பம சனி பனி பச நீ ப மக சனி சகம துதி பாடும் தாக 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 குடும் 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 தாஜம் 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 சிந்திரதர்கட தத்தீம் நதகதீம் நதத்தீம் நதகதீம் தாம் தரகடதீம் தரகடதா ததகி நத தத ஜம் ஜம் சாசனி தஜ ஜஜ நி ஜஜ பனி மபனி காக சக கக சக சக நி ஜக சக சக நி ஜ ஜ நி நி ஜ பனி ஜ ஜ நி 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 ப ப ப ம ப ம மக பமக 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 ச பமணி 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 பமக பமக நி பமக சனி பமக க சனி பனி க சனி